10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7 நாடு கற்கண்டு புறப்பொருள் இலக்கணம். இலக்கணம் என்பது பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் கற்றுத்தருவதுதான் இலக்கணம். இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த எழுத்து நமக்கு தெரியும். சொல்லுனா எழுத்தையும் அப்படியே ஒவ்வொரு எழுத்தையும் கூட்டி படிப்பது சொல்லு. பொருள் என்பது ஒழுக்க நெறியை பற்றி கூறுவது. அது 2 வகைப்படும். ஒன்று அகப்பொருள் இலக்கணம், மற்றொன்று புறப்பொருள் இலக்கணம். இப்போ அகம் என்பது உள் சார்ந்த செயல்கள், மனம் சார்ந்த செயல்கள். தலைவன் தலைவிக்கு இடையே நடைபெறும் ஊடல், அது 5 வழியாக அந்த அகப்பொருள் இலக்கணம் கூறியுள்ளது. இந்த இலக்கணத்தை நாம் போன வகுப்பில் படித்தோம். இப்போ புறப்பொருள் இலக்கணத்தை பற்றி பார்ப்போம். நமக்கு பாடமாக உரையாடல் வடிவில் இந்த புறப்பொருள் இலக்கணத்தை தந்திருக்காங்க. இப்போ இந்த புறப்பொருள்னா என்ன, அதோடைய வகை என்ன, முதல்ல நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு பாடத்துக்கு போவோம். புறப்பொருள் என்பது பண்டைய காலத்தில் உள்ள மக்கள், சங்க காலத்தில் உள்ள மக்களுடைய போர், வீரம், கொடை, புகழ், கல்வி, நெறிமுறைகள், அறம் இவற்றையெல்லாம் கூறுவதுதான் புறம். புறம் சார்ந்த செயல்களை கூறுவது புறப்பொருள். இந்த புறப்பொருள் எத்தனை வகைப்படும் என்றால் 12 வகைப்படும். எத்தனை வகை? 12 வகை. எதற்கு இந்த புறப்பொருளை 12 வகையாக வகைப்படுத்தியிருக்காங்க? இதனுடைய காரணம் என்ன? இந்த 12 வகையில் 8 வகை போர் முறை, 2 அரசர்களுக்கும் இடையே நடைபெறும் போர், எப்படி போர் நடைபெறுகின்றது என்று கூறப்பட்டு உள்ளது. எத்தனை திணை? 8 திணை. சரியா? இந்த 12 திணையில் முதல்ல 8 திணைகள் போரை பற்றி கூறப்பட்டு உள்ளது. அதற்கு பிறகு அந்த போருடைய நிகழ்வுகள், தலைவனுடைய ஊடல், காமம் இவற்றையெல்லாம் சொல்லப்பட்டு உள்ளது. இப்போ இந்த முதல்ல நம்ம 12 திணையை பற்றி பார்ப்போம். 12 திணை. முதல் திணை வெச்சி திணை, 2 கரந்தை திணை, 3 வஞ்சி திணை, 4 காஞ்சி திணை, 5 நொச்சி திணை, 6 ஒழுங்கை திணை, 7 தும்பை திணை, 8 வாகை திணை, 9 பாடான் திணை, பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை. இதுதான் 12 திணைகள். இந்த 12 திணையில் முதல் 8ம் போர் முறை பற்றியது. பல்வேறு பூக்களை சூடிக்கொண்டு போருக்கு செல்வது, வெற்றி வாய்ப்பை ஈட்டுவது, எப்படி போரில் சண்டையிடுவது என்பதை பற்றி கூறுவதுதான் இந்த 8 திணைக்கு உரியது. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க? என்ன திணைனா வெச்சி திணை. இப்போ நாம் பாடப்பகுதிக்கு வருவோம். என்னன்னா வெச்சி திணை அகப்பொருள் முதல்ல நம்ம பார்த்துருக்கோம். அன்பின் ஐந்திணை, இது அகப்பொருளுக்கு உரியது. அப்புறம் நம்ம என்ன செஞ்சுருக்காங்க? புறப்பொருள்னாலே நெறிகளை, ஒழுக்கத்தை கூறுவது புறப்பொருள். சரியா? புறத்திணை வெற்றி முதலாய் 12 வகைப்படும். சரியா? இந்த வெற்றி முதலாய் எத்தனை வகைப்படும்? 12 வகைப்படும். இங்கே உரையாடல் வடிவில் கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம இந்த கருத்து என்ன என்று நம்ம பார்ப்போம். இப்போ வெச்சி திணை. வெச்சி என்பது என்னன்னு கேட்டாக்க மீட்டல். அது என்ன மீட்டல்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டால், இப்போ 2 அரசருக்கும் பகை அரசன் இருவரும் ஒரு நாட்டை கைப்பற்ற நினைத்து வெற்றிப்பூ சூடிக்கொண்டு
வெச்சிப்பூனாக்க இட்லி பூ. இங்கே படத்தில் காமிச்சிருக்காங்க. வெச்சிப்பூனா என்ன? இட்டலி பூ. சரியா? சூடிக்கொண்டு போருக்கு செல்வது. முதல்ல அந்த வெற்றித்திணை எதை குறிக்கிறது என்றால், போருக்கு செல்வதற்கு முன்னாடி அந்த பகை நாட்டில் உள்ள ஆண் நிறைகளை கவர்தல். ஆண் நிறைனா ஆடு மாடு. ஆடு மாடுகளுக்கு சண்டையிடும் பொழுது எந்த ஒரு துன்பம் தீங்கு நேரக்கூடாது என்று கருதி முதல்ல அந்த நாட்டில் உள்ள ஆண் நிறைகளை வீரர்கள் கவர்ந்து வருதல். வெற்றித்திணை என்ன? கவர்தல். எதை கவரணும்? முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஆண் நிறைகளை கவர்ந்து வருதல். உடனே அந்த பகை நாட்டு அரசன் சும்மா இருப்பானா? என்ன செய்வானாக்க, அவன் கவர்ந்து செல்வதை மீட்டல். அப்போனா என்ன திணை அது? மீட்டலுக்கு என்ன திணை? கரந்தை திணை. மீட்டலுக்கு என்ன திணை? கரந்தை திணை. வெற்றி திணைக்கு கவர்தல். கவர்தல் என்ன? போய் பிடித்து வருவது, ஓட்டி வருவது. எதுவை? ஆடு மாடுகளை ஓட்டி வருவது. ஆநிறை பசுக்கூட்டத்தை ஓட்டி வருதல். பசுக்களுக்கு எந்த ஒரு துன்பம் நேராத வகையில் என்ன பூவை சூடிக்கொண்டு ஓட்டி வருதல்? வெற்றி பூவை சூடிக்கொண்டு பசுக்கூட்டத்தை கவர்தல். சரியா? வெற்றி பூனா நாம் எப்போதும் பார்த்துருக்கோம்ல, இந்த சிகப்பு கலரில் அப்படியே ரவுண்டாக குண்டாக இருக்கும் இட்டலி பூ. சரியா? அதுதான் வெற்றி பூ. கவர்ந்து வந்த பிறகு அந்த பகையரசன் என்ன செய்வான்? அப்படியே சும்மா இருப்பானா? உடனே அந்த நம்மளுடைய என் நாட்டோடைய ஆடு மாடுகளை பசுக்கூட்டத்தை எப்படி அவன் கவர்ந்து செல்வது என்று வீரர்களோடு போய் என்ன பூவை? கரந்தை பூவை சூடிக்கொண்டு. கரந்தை பூவை சூடிக்கொண்டு. இந்த கரந்தை பூனா திருநீற்று பச்சிலை. கரந்தை பூனா என்ன? திருநீற்று பச்சிலை. கரந்தை பூவுக்கு அந்த கரந்தை பூ என்ன பூனாக்க திருநீற்று பச்சிலை. என்ன செய்கிறான்? அந்த மீட்டு சென்ற ஆநிறை கூட்டத்தை மக்கள் மீட்கச் செல்கின்றன. மீட்டல். கரந்த திணைக்கு என்ன பக்கத்தில் போட்டுக்கணும்? மீட்டல். சரியா? கவர்தல் என்ன திணை? வெற்றி திணை. மீட்டல் என்ன திணை? கரந்தை திணை. என்ன பூவை சூடிக்கொண்டு சொல்கிறாங்க? கரந்தை பூவை. அந்த கரந்தை பூனா என்ன பூ அப்படின்னு கேட்டால், சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூக்கும் கூடிய கரந்தை ஒரு சிறிய செடி. நறுமணமிக்க இது செம்மை, நீலம், இளஞ்சிவப்பு, நீல நிறம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கின்ற இதனை கொட்டை கரந்தை என்றும் கூறுவர். இதுக்கு திருநீற்று பச்சிலை என்றும் சொல்லலாம். சரியா? இது ரெண்டு திணையும் ஒரே திணை. எதிர் எதிர் திணை என்றால் வெற்றி திணை, கரந்தை திணை. ஏன்னா ஒரே கருத்தை தான் இருக்கு. அவன் என்ன செய்கிறான்? ஆண் நிறையை போய் கவர்ந்து வருகிறான். அடுத்து என்ன? கவர்ந்து வந்ததை என்ன செய்கிறான்? போய் மீட்டு வருகின்றான். இது ரெண்டும் எதிர் எதிர் திணைகள். புரியுதாமா? வெற்றி திணை, கரந்தை திணைனா எதிர் எதிர் திணையை எழுதுக அப்படின்னாக்க வெற்றி திணை, கரந்தை திணை. வெற்றினா ஆண் நிறையை கவர்தல், கரந்தைனா ஆண் நிறையை மீட்டல். ஓகேவா? அடுத்தது வஞ்சித்திணை. உடனே என்ன செஞ்சான்? அவன் நம்ம பிடிச்சு வந்த பசுக்கூட்டத்தை திரும்ப அவன் ஓட்டிக்கிட்டு போயிட்டான், கவர்ந்துக்கிட்டு போயிட்டான், மீட்டுக்கிட்டு போயிட்டான். அதனால் அவனோட நாம் அவனுடைய நிலத்தை கைப்பற்ற வேண்டும், போரிட வேண்டும். போரிட்டு அவனுடைய இடத்தை, நாட்டை நாம் கைப்பற்ற வேண்டும். சரியா? என்ன பூ? வஞ்சித்திணை. வஞ்சிப்பூ சூடிக்கொண்டு போருக்கு செல்லுதல். என்ன காரணம்? மண்ணை கவர்தல். மண்ணாசை காரணமாக
பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சிப்பூவை சூடி போருக்கு செல்வது வஞ்சித்திணை. சரியா? என்ன பூ? வஞ்சிப்பூ. இது முல்லைக்கொடி போல் படர்ந்து இருக்கும். சரியாமா? பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்து உள்ளது வஞ்சித்திணை. அடுத்தது என்ன என்றால், இந்த வஞ்சித்திணைக்கு எதிர்த்திணை காஞ்சித்திணை. உடனே போரிட மண்ணாசை கருதி சண்டை போட போயிட்டான். என்ன பூவை சூடிக்கொண்டு? வஞ்சிப்பூவை சூடிக்கொண்டு. காஞ்சித்திணை தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு காஞ்சிப்பூவை சூடி எதிர்த்து போரிடுதல் காஞ்சித்திணை. மண்ணாசையும் எதிர்த்து போரிடுதலும் எந்த திணை என்று கேட்பாங்க. நீ மண்ணாசை கருதி போரிடுவது வஞ்சித்திணை, எதிர்த்து போரிடுவது காஞ்சித்திணை. எதிர்த்து போரிடுவது என்ன திணை? காஞ்சித்திணை. சரியா? அடுத்தது என்னன்னு கேட்டாக்க நொச்சித்திணை. நொச்சித்திணை 2 பேரும் அடிச்சுக்கிட்டு கடைசியில் எங்கே போகிறாங்க? கோட்டைக்கு முன்னாடி போயிடுறாங்க. மதில் கோட்டைக்கு முன்னாடி போயிடுறாங்க. நொச்சிப்பூவை போருக்கு செல்வதற்கு முன்னாடி நொச்சிப்பூவை சூடிக்கொண்டு தான் போவாங்க. போர் சூரியன் மறையும் நேரம் வரைக்கும் தான் போர் நடக்கும். இரவுலாம் போர் நடக்காது. சரியா? இவ்வளோ தூரம் போயிட்டு அடுத்த நாள் என்ன செய்கிறாங்க? நொச்சிப்பூவை சூடிக்கொண்டு என்ன செய்கிறாங்க? போருக்கு செல்கின்றாங்க. அப்போ 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அந்த அரசனுடைய மதில் சுவர்களை சுற்றி சண்டை போடுறான். அந்த பகையரசன் என்ன செய்கிறான்? அந்த மதில் சுவருக்குள் உள்ளிருந்து அவன் உள்ளுக்கு வராதபடி எதிர்த்து நின்று சண்டையிடுகின்றான். சரியா? நொச்சித்திணை மன்னனை காக்க கோட்டையை கட்டப்பட்டன. கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்து முற்றுகையிட்ட பகையரசனோடு நொச்சிப்பூவை சூடி போரிடுவது நொச்சித்திணை. புரியுதா? இந்த இடத்துல என்ன செய்யறான்? பகையரசன் வெளியில வந்துட்டான். கோட்டையே நெருங்கிட்டான். கோட்டைக்கு உள்ள வராதபடி இந்த அரசர்கள் என்ன செய்யறாங்க? உள்ளிருந்து போர் புரிவது என்ன திணை? நொச்சித்திணை. சரியா? அடுத்தது நாம உழிஞை திணை. இந்த உழிஞை பூவை சூடி போரிடுவது. சரிதா? மருத நிலத்திற்குரிய நொச்சி கொத்து கொத்தான நீல நிற பூக்கள் கொண்டது. நொச்சினா இந்த நொச்சினா கோட்டைக்கு என்ன செய்யறானா? கோட்டை வெளியில இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்? பகையரசன் கோட்டைக்கு உள்ளுக்கு இருந்து அவனை வராதபடி சண்டையிடுவது. நொச்சிப்பூ நீ பார்த்திருப்ப. நொச்சி இலை என்னன்னு உனக்கு தெரியும். சரியா? அடுத்தது என்னன்னு கேட்டாக்க அடுத்தது உழிஞை. மாற்று அரசனோடு கோட்டையை சுற்றி வளைத்தல். உழிஞை பூ சூடிக்கொண்டு கோட்டைக்குள்ளே போயிட்டான். சுற்றி வளைத்து அங்கே 2 பேருமே சண்டை போடுறானுங்க. கோட்டைக்கு உள்ளர போயிட்டான். உள்ளுக்கு வராதபடி காக்கிறது நொச்சித்திணை. இது எயில் காத்தல். எயில்னா மதில், மதிலை காத்தல். சரியா? அடுத்தது உழிஞை திணை சுற்றி வளைத்தல். வளைத்தல்னா 4 அவன் உள்ள இருக்கிறவன் வெளியே வராதபடி என்ன செஞ்சிட்டான்? பகையரசனை வெளியில விடாம சுற்றி வளைத்து முற்றுகையிடுதல் உழிஞை திணை. அடுத்தது 2 பேருக்குமே போர். தும்பை திணை. தும்பை என்பது தும்பப்பூவை பார்த்துருக்கோமா? நம்ம வீட்டில எல்லாம், நம்ம கிராமத்து புறத்துல எல்லாம் தும்பப்பூ இருக்கும். அந்த தும்பை பூவை சூடிக்கொண்டு போருக்கு செல்வதுதான் தும்பை திணை. என்ன இங்கே அப்படின்னு கேட்டாக்க, பகை வேந்தர் இருவருமே வலிமையே பெறுது. எப்படியாவது இந்த நாட்டை நாம் வச்சுக்கணும், இல்லை இந்த நாட்டை நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு. ஏன்னா கோட்டைக்குள்ளே போயிட்டான். போன பிறகு வெளியாக முடியாது. அவனை அடிக்கணும், இல்லைன்னா கோட்டையை விட்டு இவனை விரட்டணும், துரத்தணும். ஏதாவது ஒரு காரணம், ஒரு மைய காரணம் இருக்கணும். வெற்றி ஒன்றே குறிக்கோள் என்று போரிடுவது தும்பை திணை. சரியா? தும்பை பூவை
மாலையே சூடி இருப்பார்கள். தும்பைப்பூவை மாலை மாதிரி சூடி இருப்பாங்க. என்ன வலிமையே, வலிமைனா என்ன? 2 நாட்டு வீரர்களும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு, வெற்றியை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தும்பைப்பூவை சூடி போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது தும்பைத்திணை. போரிடுகிற அரசர்கள் இருவரும் தும்பைப்பூவை மாலையாக சூடியிருப்பார்கள். போர் திணைகள் படிப்படியாக வளர்ந்த நிலையில் போரை தொடங்கும் நிகழ்வாக ஆணிரையை கவர்தல் மேற்கொள்ளப்பட்டது. சரியா? இப்போ நாம் அடுத்தது தும்பை திணை பார்த்துட்டோம். அடுத்தது என்ன திணை பார்க்க போகிறோம்? வாகை திணை. வாகை திணை என்பது என்னன்னு கேட்டாக்க, முதல்ல தும்பப்பூ எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடி தான் தும்பைப்பூ. சரி, அந்த தும்பப்பூவை நாம் எல்லாருமே பார்த்துருக்கோம். அந்த தும்பைப்பூவை சூடிக்கொண்டு போருக்கு செல்வது சங்க காலத்தின் வழக்கம். இதெல்லாம் இந்த பூவை சூடிக்கொண்டு போவது சங்க காலத்தில், பண்டைய காலத்தில் வழக்க முறைகள். அந்த மன்னரோடு மாற்று அரசனோடு போரிடுவது. அடுத்தது வாகை திணை. போரிலே வெற்றி பெற்ற மன்னன் ஜெயிச்சிட்டான், எவனோ ஒருத்தன் ஜெயிச்சிட்டான், வாகைப்பூ சூடுவது மகிழ்வது வாகை திணை. சரியா? இந்த வாகை மரமெல்லாம் பார்த்துருப்பீங்க. தூங்கு வாகையெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த தூங்கு வாகையோடைய பூ தான் இது வாகை மரம். சரியா? இந்த வாகை பூவை சூடி வெற்றி பெற்ற மன்னன் மகிழ்வது வாகை திணை. சரியா? அடுத்தது நம்ம அவங்கள புகழ்ந்து பாடணும். அதற்கு பாடான் திணை. பாடான் திணை எப்படி? பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை, பாடான் திணை. ஆண்மகனுடைய ஆளுமை, திறமை, வீரம், கல்வி, கொடை, கருணை இவற்றையெல்லாம் புகழ்ந்து பாடுவதுதான் பாடான் திணை. பாடுவதற்கு தகுதியுடைய ஆண்மகனை பற்றி பாடுவது பாடான் திணை. அடுத்தது என்னன்னு கேட்டாங்க, பொதுவியல் திணை. பொதுவியல் என்ன? இப்போ 8 திணையும் போர் முறையை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த 8 திணைக்கு அல்லாத மற்ற திணைகளை கூறுவது பொதுவியல் திணை. சரியா? 8 திணைனா வெற்றி முதல் பாடான் வரை உள்ள 9 திணை பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றை அவற்றுள் கூறப்படாதவற்றையும் கூறுவது பொதுவியல் திணை. அந்த என்ன செய்கிறாங்க? வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிஞை, தும்பை, வாகை, பாடான் இதில் சொல்லப்படாத கருத்துக்களை கூறுவது பொதுவியல் திணை. அடுத்தது கைக்கிளை. இது ஒருதலை காமம். யாரா ஆண்மகனோ பெண்ணோ, பெண்ணுக்கு விருப்பம் இருக்காது, ஆண்மகன் விரும்புவோம், அதனால் ஒருதலை காமம். இது கைக்கிளை. அடுத்தது பெருந்திணை, பொருந்தா காமம். ஆனால் என்னன்னாக்கா 2 பேருக்குமே ஈடுபாடு இருக்காது, ஆனால் இது பொருந்தாத காமம். இது ஆண்பால் கூற்று, பெண்பால் கூற்று என்று 2 வகைப்படும். அதே போல் கைக்கிளையும் 2 வகைப்படும், ஆண்பால் கூற்று, பெண்பால் கூற்று என்று 2 வகைப்படும். சரியா? இதுதான் புறப்பொருள் பற்றிய இலக்கணம். இது புறப்பொருள் வெண்பா மாலையில் கூறப்பட்டுள்ளது. புறப்பொருள் வெண்பா மாலையின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாக்க ஐயனாரி தனார். ஆசிரியர் யாரு? ஐயனாரி தனார். இதே இந்த புறப்பொருளை தொல்காப்பியத்தில் 7 வகையாக பிரித்து சொல்லியிருக்காரு. புரியுதா? இப்போ என்ன புறப்பொருளை பற்றி தொல்காப்பியத்தில் 7 வகையாக பிரித்து சொல்லியிருக்காங்க. இந்த உரையாடல் வடிவில் இருப்பதனால நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு முறை ரீட் பண்ணிக்கிட்டு அதனுடைய கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதா? புறப்பொருள்னால் என்ன, இந்த 12 வகை, அது என்ன 12 வகையில் 8 வகை போர் முறையை பற்றி கூறப்பட்டுள்ளது. வெவ்வேறு பூக்களை அணிந்து வீரர்களும் அரசர்களும் போருக்கு செல்லும் முறையை. அடுத்தது அவன் வெற்றி பெற்று விட்டான்,
அவனை பற்றி பாடுவதும் ஆண்மகனுடைய ஒழுக்கத்தை பாடுவதும். அடுத்தது என்னன்னு கேட்டால் கைக்கிளை, பெருந்திணை, பொதுவியல். பொதுவியல்னா இந்த பாடான் வெற்றி முதல் பாடான் வரை சொல்லப்படாத கருத்துக்களை கூறுவதுதான் பொதுவியல் திணை.